பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்கலாம். கண்ணீரோടെ விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோടെ அறுப்பார்கள். சங்கீதம் 126:5 இப்படியாய் சொல்லப்பட்டுள்ளது. வேதனையோடு உள்ள ஜெபத்தோடு கூடிய இருதயபூர்வமான நொறுக்குதலும் பெருந்துயரத்தோடு கூடிய உண்மையான விதைப்பும் புதுப்பிக்கப்படுகிற ஆசீர்வாதத்தையும் எழுப்புதலையும் அற்புதமான கிரியைகளையும் தேவனிடத்திலிருந்து கொண்டு வருங்க. இன்னைக்கு நீங்கள் கண்ணீரோடு எதை விதைக்கிறீங்களோ அது எதிர்காலத்தில் பரிபூரணமாக ஆசீர்வாதமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு விசுவாசிக்கணும். இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற வேதனைகளையும் நம்ம பார்க்காம தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு கூடிய பெரியதொரு அறுவடை கிடைக்கும் என்று அறிந்து நாம் விதைக்க வேண்டும். இந்த Jeremiah chapter 31 verse 9 says, "They will come with weeping, they will pray as I bring them back. I will lead them beside streams of water, on a level path where they will not stumble. Because I am Israel's father, and Abraham is my firstborn son. I can't do anything ஏசப்பா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் கண்ணீரோடு அழுகையோடு ஜெபிச்சிருக்கேன். என்னோட ஜெபத்துக்கு நீங்கள் பலன் தாருங்க, நீங்கள் செம்மையான வழியில் நடத்துங்கன்னு சொல்லி